வணக்கம். நம்ம ஆன்மீக துளிகள் சேனலினுடைய நேயர்கள் தொடர்ந்து நம்ம கிட்ட தசமகா வித்யாக்களினுடைய ரகசியங்களை சொல்லும்படி கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில தசமகா வித்யைனா என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில முழுசா விளக்கமா அனைத்து ரகசியங்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரா போல அனைத்தையும் நாம பார்க்கலாம். இந்த தசமகா வித்யை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 10 அம்பிகைகளினுடைய வடிவத்தையும் அந்த வடிவத்துக்கு உடைய சிறப்புகளையும் அந்த வடிவத்தை எப்படி வணங்கணும், நம்ம வணங்கலாமா, இப்படி பலவிதமான கேள்விக்கும் பதில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தொடர்ந்து தசமகா வித்யாக்களினுடைய காணொளி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதை போல வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்யறேன். இந்த காணொளியில தசமகா வித்யான்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தச அப்படின்னா 10, மகா அப்படின்னா பெருசு, வித்யா அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அம்பிகையை வழிபடக்கூடிய முறை, அப்படி இல்லைன்னா அம்பிகையினுடைய ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அம்பிகைக்கு பலவிதமான வடிவங்கள் உண்டு. ஆறுனாலும், நதினாலும், ஓடைனாலும், குளம்னாலும், குட்டைனாலும், அது எதுவாக இருந்தாலும் அது நீர் இருக்கக்கூடிய இடத்தை மட்டுமே குறிக்கும். நீர் இருக்கிறது தான் அங்க பிரதானமாக இருக்கு. அந்த வகையில அம்பிகை காமாட்சியாக இருந்தாலும், மீனாட்சியாக இருந்தாலும், விசாலாட்சியாக இருந்தாலும், எந்த வடிவத்துல அவ இருந்தாலும் அவள்தான் ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்றா போல இந்த உலகத்துக்கே ஜெகன்மாதாவான ஆதிபராசக்தியாக இருக்கா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதே போல கரண்ட் ஒன்னே ஒண்ணுதான். அந்த கரண்ட் லைட்டுக்குள்ள போகும்போது வெளிச்சமாக இருக்கு, ஃபேனுக்குள்ள போகும்போது காத்தாக வீசுது, வாஷிங் மிஷினுக்குள்ள போகும்போது அது நமக்கு துணியை துவைச்சு கொடுக்குது. அந்த வகையில ஒரே அம்பிகை தான், ஒரே சக்தி தான். அந்த சக்தி பலவிதமான ரூபங்களுக்குள் புகும் பொழுது, காமாட்சி என்ற ரூபத்தை தாங்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவளாக இருக்கா. பகலாமுகி என்ற ரூபத்துக்குள்ள அவளினுடைய சக்தியானது நுழையும் பொழுது உலகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியத்தை செய்யறா. அவளினுடைய சக்தியானது காளி அப்படிங்கிற ரூபத்துக்குள்ள புகும் பொழுது கால தத்துவமாக இருந்து இந்த உலகத்தை சம்ஹரிக்கக்கூடிய அற்புதமான காலதேவியாக இருக்கா. இப்படி அம்பிகையினுடைய சக்தியானது ஒண்ணுதான். அது பலவிதமான ரூபங்களை எடுக்கும் பொழுது நமக்கு பலவிதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த தசமகா வித்யாக்கள் எப்படி தோன்றினது அப்படின்னு கேட்டாங்கன்னா பலவிதமான புராணங்கள் பலவிதமான கதைகளை நமக்கு சொல்லுது. அந்த கதைகளை எல்லாம் சுருக்கமா நாம பார்க்கலாம். பார்வதி தேவியானவள், அதாவது பார்வதி தேவியினுடைய பூர்வ ஜென்மமான தாக்ஷாயணி அப்படிங்கிற பிறவியில அவளினுடைய அப்பாவான தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை அவமதித்து ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு தாக்ஷாயணியானவள் சிவபெருமானை கேட்கிறார். அப்போ சிவபெருமான் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாராம். அதுவும் ஒரு பெண்ணை தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துடும் இல்லையா? அதை போல அம்பிகைக்கும் கோபம் வருதான். கோபம் வந்து நான் போவேன் அப்படின்னு அம்பிகை கிளம்பும் பொழுது சிவபெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா தன்னுடைய சூலாயுதத்தை அவளுக்கு குறுக்கே போட்டு அங்க போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாராம். அப்போ பார்வதி தேவியானவள், அதாவது தாக்ஷாயணி தேவியானவள் கோபம் கொண்டு சிவபெருமானினுடைய 10 திசையிலையும் 10 வடிவங்கள் தாங்கி நிக்கிறாங்களா. காளி, தாரா, சின்னமஸ்தா, புவனேஸ்வரி, திரிபுர சுந்தரி, கமலா, பகளா, தூமாவதி இப்படின்னு பலவிதமான ரூபங்கள் 10 வடிவங்கள் எடுத்து சிவபெருமானுக்கு 10 திசைகளும், நமக்கு 8 திசைகள் தெரியும், 8 திசைகளோட மேல கீழே இப்படி ரெண்டையும் சேர்த்தான்னா 10 திசைகள்ல 10 விதமான வடிவங்கள் எடுத்து யார நீ தடுக்கிற, நான் தான் எப்படிப்பட்ட சக்தி தெரியுமா அப்படின்னு சிவபெருமானுக்கு தன்னுடைய உண்மையான ரூபத்தை சதிதேவியானவள் காண்பித்தாள் அப்படின்னு பாகவத புராணமானது சொல்லுது. பல செவி வழி செய்திகளும் தசமகா வித்யாக்களை பற்றி பலவிதமான தகவல்களை சொல்லுதான். காளி தேவியானவள் சிவபெருமானினுடைய மனைவியாக முதல் யுகமான கிருதயுகத்துல இருந்தாங்களாம். அந்த காளி தேவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த சிவபெருமானுக்கு அந்த காளி தேவியினுடைய உக்ரமானது பொறுக்காமல் இந்த காளி தேவியை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைத்தாராம். அதனால காளி தேவியை விட்டு விலகினவராக அவர் செல்லும் பொழுது காளி தேவி கேட்டாங்களா, எங்க போறீங்க அப்படின்னு. என்னால உன் கூட இனிமே வாழ முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானானவர் கிளம்புறார். அப்படி அவர் எங்க கிளம்பி எந்த திசையில எங்க எப்படி போய் நின்னாலும் அங்க அவர் செல்லக்கூடிய திசையில எல்லாம் அவருக்கு காளி தேவி மட்டுமே தெரிந்தாளாம். எங்கெங்கு காணிலும் சக்தி அப்படின்னு சொல்றா போல அவருக்கு 10 திசையிலையும் 10 விதமான வித்யாக்களினுடைய வடிவங்களை எடுத்துக்கொண்டு 10 விதமாக காட்சி கொடுத்து அனைத்தும் நானே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆழ்ந்த ஞானத்தை சிவபெருமானுக்கு காளி தேவி உபதேசம் செய்ததாக சில புராணங்கள் சொல்றது. இப்படி பலவிதமான புராணங்கள் பலவிதமான வகையில தசமகா வித்யாக்கள் எப்படி தோன்றினது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு புராணத்துல அழகா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தக்ஷனோட யாகத்துக்கு தாக்ஷாயணி தேவி கிளம்பி செல்லும் பொழுது
தன்னுடைய உடல்ல இருந்து 10 விதமான வித்யாக்களை 10 விதமான தேவியினுடைய வடிவங்களை தசமகா வித்யாக்களை பார்வதி தேவியானவள் தோற்றுவித்து அந்த 10 வடிவங்களும் சிவபெருமானுக்கு தான் இல்லாத போது சேவகம் செய்யணும் அப்படின்னு நியமித்து விட்டு தக்ஷனினுடைய யாகத்துக்கு சதிதேவி சென்றதாக இன்னொரு புராணம் சொல்லுது. இப்படி வகை வகையாக பலவிதமான புராணங்கள் பலவிதமான கதைகளை சொன்னாலும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா 10 விதமான வடிவங்கள் இருந்தாலும் இந்த 10 விதமான வடிவங்களுக்கும் மூல சக்தியாக ஆதிபரா சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை ஒருவளே அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்ப எதுக்கு இந்த 10 வடிவங்கள் அப்படின்னு கேட்டானா இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து அருளி மறைத்து பலவிதமான லீலா நாடகங்கள் செய்யறாங்க இல்லையா, பலவிதமான விளையாட்டை செய்கிறாங்க இல்லையா. கம்பர் சொல்றா போல அழகிலா விளையாட்டுடைய யார் அவர் தலைவர் அப்படின்னு சொல்றா போல அழகிலா விளையாட்டு உடையவள் இல்லையா அந்த அம்பிகை. அதனாலதானே ஆதிசங்கரர் லீலா வினோதினி அப்படிங்கிற லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய நாமத்துக்கு ஏற்ப லீலா நாடக சூத்திரகேலனகரி அப்படின்னு சொல்ற. அந்த வகையில உலகம் அப்படிங்கிற நாடகத்தை நடத்துவதற்காக அம்பிகை எடுத்த 10 வடிவங்கள் தான் இந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தசமகா வித்யா தேவிகளையும் ஒரே ஸ்லோகத்துல நாம வழிபடுவதற்கு எளிய மந்திரமாக விளங்கக்கூடிய ஸ்லோகத்தை இந்த காணொலியினுடைய கடைசியில சொல்லியிருக்கேன். அதை அனைவரும் முடிந்த போது சொல்லி தசமகா வித்யாக்களினுடைய அருளை பெறலாம். வரீங்களா? இப்ப இந்த தசமகா வித்யாவினுடைய ஸ்லோகத்தை பார்க்கலாம். காளி தாரா மகாவித்யா சின்னமஸ்தா புவனேஸ்வரி भैरवी धूमावती च बगला सिद्धिदायिनी मातंगी कमला चैव दश महाविद्या स्मृताः येथा सर्वा शुभा नित्यं संपदां सिद्धिदायिनी।